ரீசெண்டாக இன்டர்நெட்டில் எல்லாம் அதிகமாக சர்ச் பண்ண வேர்டு என்னென்னா பிட்காயின். அதாவது பிட்காயின்னா என்னென்னு தெரிஞ்சுன்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஸோ பிட்காயின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் டிஜிட்டல் கரன்சி. இப்போ எக்ஸாம்பிள்லேருந்தே சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மணி அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நடுவில் வந்து பேங்க் ஒரு மிட்மேனாக இருக்கும். அந்த மிட்மேனை தூக்கிட்டா அதுதான் பிட்காயின். உங்களோட கிரிப்டோ வேலட் ஐடியிலேருந்து உங்கள் ஃப்ரெண்டோட கிரிப்டோ வேலட் ஐடிக்கு டைரெக்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுதான் பிட்காயினோட கான்செப்டே. ஸோ உங்கள் கிரிப்டோ வேலட் ஐடியிலேருந்து உங்கள் ஃப்ரெண்டோட கிரிப்டோ வேலட் ஐடிக்கு சென்ட் பண்ணுறோம்ல, இது வந்து அந்த டீசென்ட்ரலைசேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்கும் டேட்டாவாக ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அதாவது இப்போ நம்ம எப்படி பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நம்மளோட ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் ஆகும், அதே மாதிரி அந்த டீசென்ட்ரலைசேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த உலகத்தில் இருக்க எல்லாவோட ட்ரான்சாக்ஷனும் அது போய் ஸ்டோர் ஆகிடும். என்னப்பா ஸ்டோர் ஆகிடும், அப்போ நான் யாருக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னு தெரிஞ்சிடும்னு கேட்டிங்கன்னா உங்களோட கிரிப்டோவோட வேலட் ஐடி தான் ஸ்டோர் ஆகும். அதாவது 40 ஆல்ஃபா நியூமரிக். இப்போ சொல்லணுன்னா A1 2 5 6 8 B அது மாதிரி 40 ஆல்ஃபா நியூமரிக் வேர்டாக இருக்கும். அதனால் இது யார்